வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய நழுவும் பருவம் என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போட்டு அந்த சாணி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. அந்த சாணி பிள்ளையாரை தை மாதம் பூப்பொங்கல் நாளில், அதாவது இந்த பெண்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூப்பொங்கல். அந்த மார்கழி மாதம் முழுவதும் கோலம் போட்டு அவங்க வச்ச அந்த சாணி பிள்ளாரை வீட்டினுடைய கூரையில் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் கொண்டு போய் அந்த பூப்பொங்கல் நாளில் கொண்டு போய் தண்ணியில் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு இந்த நழுவும் பருவம் அப்படிங்கிற கவிதையை கவிஞர் சிற்பி அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த பூப்பொங்கல் நாளன்று பாடுவாங்க, கும்மி அடித்து பாடுவாங்க. அப்படி பாடும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது கன்னிப்பெண்களுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்னிப்பெண்கள் தனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மார்கழி மாதம் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கோலம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அதை தை மாதம் பூப்பொங்கல் அன்னைக்கு கொண்டு போய் ஆற்றில் விட்டுருவாங்க. அப்போது அவங்க நிறைய சுவாரஸ்யமாக பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் கொங்கு நாட்டில் இருக்குது. அதில் ஓலையக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு பாடுவாங்க, ஒரு பெண்ணை வைத்து பாடுவாங்க. அது ரொம்பவுமே சிறப்பான ஒரு பாடல். அதில் தான் தொடங்குது இது. ஓலையக்கா கொண்டையில் ஒரு சாடு தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு ஓலே அப்படின்னு பாடுவாங்க. அப்போது ஓலையக்காங்கிற அந்த பெண்ணுடைய தலையில் ஒரு சாடு, சாடுங்கிறது ஒரு கூடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கூடை தாளம்பூவான். அந்த தாளம்பூவை அவங்க சின்ன ஆடையாக உடுத்தியிருக்கிறாங்க, தலை நிறைய முக்காடு போட்டிருக்காங்கன்னு அந்த பாட்டு வரும். இன்றைக்கும் அந்த பாட்டு பாடுறாங்க. இது ஒவ்வொரு பூப்பொங்கல் நாளும் அந்த அந்தி பொழுது நேரம், அந்த மாலை நேரம் கடந்து போகும் இல்லையா, அந்த இறைவனுடைய தொடக்கத்தில் கன்னிப்பெண்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடுவாங்க. அப்படியே தண்ணி எப்படி பொங்கி வருதோ அந்த மாதிரி இந்த ஓலையக்கா பாடலை எல்லாருமே பாடுவாங்க. அப்போ யார் இந்த ஓலையக்கா? ஓலையக்காங்கிறது யார் அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு காத்திருக்கக்கூடிய பெண்கள் மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் அந்த வாசலில் கோலம் போட்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளையாரை வழி அனுப்பக்கூடிய வைபவம். வைபவம்னா அந்த நேரத்தில் அந்த நிகழ்வும் போது நடக்கக்கூடியது தான் இந்த நல்ல பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாவை நோன்பினுடைய பழைய எச்சமோன்னு சொல்கிறாங்க. பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தை மாதம் பாடுவாங்க. திருப்பாவையிலெல்லாம் வரும், இந்த மார்கழி திங்கள் மதிரந்த நாளால்னு வரும். இந்த ஆண்டாள் ஒவ்வொரு வீட்டு பெண்களாக எழுப்பி அந்த பாடல் பாடக்கூடியதை நம்ம இலக்கியங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அந்த பாவை நோன்புடைய பழைய எச்சம் தானா இந்த ஓலையக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மேனாட்டு ஓலையக்கா மேற்கே குடி போகிறா, கண்ணிமை விடுவு கண்டு செல்கிறதோ, அதாவது அந்த மாதம் முடிய போகுது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சூரியன் ஒரே திசையில் இருக்காது. தை மாத தொடக்கம் பார்த்திங்கன்னா உத்தராயண ஆரம்ப காலம். உத்தராயணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் வடக்கிலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி சொல்லக்கூடிய காலம். அது சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பிரிவாக 6 மாதத்தை வச்சு சொல்லுவாங்க. அந்த வகையில் சூரியன் வடக்கு நோக்கி சொல்லக்கூடிய காலத்தை தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் குளிர் பருவத்தினுடைய தொடக்கம். அப்போது அந்த குளிர் பருவத்தின் தொடக்கம் தான் இந்த ஓலையக்காளா. இப்போ அவள் குடிமாறி போகிறாளா அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமை அடியிலே பொறிக்கோழி மேயிலே பொறுமை சலசலங்க போராளாம் ஓலையக்கான்னு பாட்டு பாடுறாங்க. அழகான ஓலையக்கா, ஒரு சின்ன ஆடை உடுத்திய ஒரு பருவமுள்ளவ, சேலை குறைச்சலுன்னு சினுங்கிற ஓலையக்கா, சினுங்கிறா எனக்கு சேலை இல்லையே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஓலையக்கா அங்கேருந்து போகிறா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பூக்கூடைகளில் இந்த பூ பறிச்சுட்டு வருவாங்க. அந்த பூப்பொங்கல் அன்னைக்கு இந்த ஆவாரம்பூ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு கூடையில் கொண்டு போவாங்க. அப்போது அதோடு சேர்ந்து அந்த மார்கழி மாதம் முழுவதும் சேகரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாசலில் கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்தில் தாரதப்பட்டை அடிப்பாங்க. அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. தீப்பந்தம் பிடிக்க அந்த ஓலையக்கா பாட்டு பாடிக்கிட்டு ஆற்றை நோக்கி வருவாங்க. அவங்கெல்லாம் கிராமத்து சிறுசுகள், அதாவது கன்னிப்பெண்கள் தான் அவங்க எல்லாருமே. சின்ன பசங்களும் வருவாங்க. அந்த கண்மணி கொலுசுகள் ஓடக்கூடிய வெள்ளத்தில் கூடைகள் அப்படியே கவிழ்கின்றன, பூக்கள் சிதறுகின்றன, பிள்ளையார்கள் அப்படியே ஆற்றோடு போகிறார்கள். அந்த பிள்ளையார் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆற்றுல போட்டுருவாங்க. அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ போகிறப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா
ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. சிந்தாமல் செதறாமல் வளர்த்தணுன்னே புள்ளாரே, உன்னை சிந்தாமல் செதறாமல் அப்படி வளர்த்தணுன்னே, இப்படி சின்னாத்து தண்ணியிலேயே போறையே புள்ளாரே, வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்த்தணுன்னே பிள்ளையாரே, வாய்க்காலு தண்ணியில் போறையே புள்ளாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏக்கத்தோட அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குரல் எழுப்பி அந்த பிள்ளையாரை அனுப்பி வைப்பாங்க. இது வந்து பூப்பொங்கல் என்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போது இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கன்னி அரும்பு கூட்டம், அந்த கன்னியாக இருந்த அந்த பெண்கள் அந்த அந்த கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் அந்த தீப்பந்தம் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி அப்படியே ஓடும். அப்படியே பிள்ளையார்களை அடித்து கொண்டு அது போகுது. அது பிள்ளையார்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு போகலை, அந்த பிள்ளை பருவத்தையும் அடித்து கொண்டு போகிறது. இனிமேல் அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த பெண்களுக்கு பிள்ளை பருவம் கிடையாது. பெரும்பாலும் அடுத்த முறை வரும்போது அவங்க திருமணமானவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய பருவமே நழுவிருச்சு. இனிமேல் அந்த கன்னிமை பருவத்திற்கோ அல்லது அந்த இயல்பான அந்த விளையாட்டு நிலைக்கோ அவர்கள் வந்து போக முடியாது. இத்தோட அந்த பிள்ளையார் எப்படி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க, அந்த தண்ணியில் போகுது இல்லையா, அந்த மாதிரி. அப்போது இதை பார்க்குறப்போ நமக்கு ரெண்டு தோணுது. ஒன்று, அவங்க பிள்ளையாரை வழி அனுப்பும்போது அவங்க பாடிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய அந்த கன்னிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை இனி மாறப்போகுது. இனிமேல் அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த விளையாட்டோ அந்த மகிழ்ச்சியோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. இனி அடுத்து வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது சந்தோஷம்தான், இருந்தாலும் அந்த அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இனி வந்து அது தொடராது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. அப்போ அதையெல்லாம் மையப்படுத்தி சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நழுவும் பருவம் அப்படிங்கிற இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. இது சிற்பியினுடைய கவிதை, கொங்கு வட்டாரத்தை சார்ந்த கவிதை. இன்றைக்கும் இந்த ஓலையக்கா பாடல் பாடப்பட்டுட்டு தான் இருக்குது. அதே நேரம் இந்த மாதிரியாக செய்யும்போது விரைவில் திருமணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னும் நாட்டுப்புறங்களில் இருக்கத்தான் செய்யுது. அது மாதிரியான ஒரு கவிதையை தான் நாம் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். அப்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஊரில் ஒவ்வொரு பூப்பொங்கல் நேரத்துலையும் இந்த ஓலையக்கா பாடல் பாடுவாங்க. இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு காத்திருக்கூடிய பெண்கள் அந்த மார்கழி மாதம் அந்த பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. அதை அனுப்பி வைக்கிறப்ப தான் அந்த ஓலையக்கா பாட்டு வந்து பாடப்படும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாரதப்பட்டையோட அந்த பூ பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பூக்களோடு சேர்ந்து இந்த பிள்ளையாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த ஆற்று தண்ணியில் வாய்க்கால் தண்ணியில் அப்படியே அனுப்பி வைப்பாங்க. அப்போ அந்த அனுப்பி வைக்கும்போது இந்த இவ்வளவு காலம் அந்த வீட்டில் அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பிள்ளையாரை அனுப்பி வைக்கும்போது அவங்க வந்து ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பாடுற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது அந்த பிள்ளையார்கள் மட்டும் அடித்து கொண்டு போகப்படுவதில்லை. அந்த பிள்ளையார்கள் மட்டும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகலை, அவங்களுடைய பிள்ளை பருவமும் அதோடு போகுது. இனி வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளை பருவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு செய்யக்கூடியதாக இந்த செய்தியை காட்சிப்படுத்துகிறாரு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இதுதான் நழுவும் பருவம் அப்படிங்கிற தலைப்பின்களான கவிதை. அதாவது அவங்களுக்கு அந்த பருவம் நழுவி விட்டது, இனிமேல் அந்த பருவம் கிடைக்காது, அந்த நிலை கிடைக்காது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அது ஒரு ஏக்கமாக சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த கவிதை படைக்கப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.